எடுக்கும் மாக்கதை இந்தமிழ் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ் செவி முடி கடற்கடித்தை கருத்துள் இருத்துவாம் ஏற்றைத்தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கடிய வழிவிட்டவா செஞ்சடாடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே ஆடவனத்தமரன்னிடம் கண்டு வந்த காரைக்காலம் இதன்னையே பாரருந்தி உமை முறையில் பதிகவிரம் பல பகர்ந்த பாரந்தன்னை சூளையினை சிவனருளால் உடைத்தானை தடுத்தாண்டான் தோழந்தன்னை மாலை மணி வாசகரை மற்றை அடியறையும் அடிவணங்குவோமே சிற்றம்பலம் பார்வதி அருள்படிவாகிய அம்பரமானுடைய பெருங்கருணையினாலே இன்று பெரிய புராண விதிமுறை என்கிற ஞான பூஷையிலே ஏனாதிநாதனாயினால் வரலாறு பற்றி பேசுவதற்கு மேற்கொள்கின்றேன். 63 நாயன்மார்களிலே விபூதிக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணின நாயன்மார்கள் 2 பேர். ஒருவர் மெய்ப்பொருள் நாயனார், இன்னொருவர் ஏனாதிநாத நாயனார். மெய்ப்பொருள் நாயனாருடைய வரலாற்றை முன்பு சிந்தித்தோம். இப்பொழுது ஏனாதிநாத நாயனார். திருநீறு என்பது நம்முடைய சமயத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு அடையாளம். சமயத்தில் உள்ளது நீரு, சமயத்திலே உதவக்கூடியது நீரு, நம்முடைய சமயத்திலே உதவி செய்யக்கூடியது நீரு. நம்முடைய சமயத்துக்கு விபூதி என்றால் மேலான செல்வம் என்று அர்த்தம். விபூதி என்றால் செல்வம், விபூதி என்றால் மேலான செல்வம் என்று அர்த்தம். இதுக்கு மேல உயர்ந்த செல்வம் கிடையாது என்று. நீரு என்று சொன்னால் நம்முடைய வினையை நீராக்குவது, சாம்பல். நாம நெற்றியில திருநீறு பூசினால் வினையானது வெந்து சாம்பலாகும். அதுக்கு பஸ்மா என்று இன்னொரு பேர். பஸ்மம் என்றால் விபூதி என்று, சாம்பல் என்று. சிவபெருமான் விபூதியை நிறைய பூசியிருப்பார். பஸ்மோத்தூடித விக்கிரகாய நமக என்று ஒரு மந்திரம். பஸ்மோத்தூடித, விபூதியை உத்தூடனமாக பூசியிருக்கிறார் என்று சிவாஸ்திரம் சொல்வது. அதுக்கு மேல சாரம் என்று பெயர். உயிருக்கு நன்மை செய்வதனால சாரம் என்று. அந்த விபூதியானது பசுவினுடைய சாணத்திலிருந்து உண்டு பண்ணப்படும். ஆன்மாவுக்கு பசு என்று. இந்த பசுவினுடைய மலத்தை அந்த பசுவினுடைய மலத்தாலே நீக்குவது.
பசுவினுடைய மலர்தான் திருநீறு. இந்த ஆன்மாவில் இருக்கிற ஆணவம் என்கின்ற மலத்தை நீக்குவது பசுவினுடைய சாணம். பசு என்பது சிவபூஷைக்காகவே படைக்கப்பட்டது, சிவபெருமானாலே படைக்கப்பட்டது. 5 பசு. பசுவினால்தான் திருநூறு கிடைக்கிறது, பசுவினால்தான் பஞ்சகவ்யம் கிடைக்கிறது, பசுவினால்தான் ஓமத்துக்கு நெய் கிடைக்கிறது, அபிஷேகத்துக்கு பால் கிடைக்கிறது. அதனால சிவபெருமானாலே உண்டு பண்ணப்பட்ட பசுவிலிருந்து விபூதியானது நமக்கு உண்டாகும். அப்படிப்பட்ட திருநீறு நெற்றியில இருந்தால் யமதூதர்களும் அஞ்சுகிறார்கள். நெற்றியில திருநீறு இருந்தால் யமதூதர்களும் அஞ்சுகிறார்கள். ஒரு ராஜா திருவிடைமருதூர்ல தங்கி இருக்கிறார். அப்படி தங்கி இருக்கிற போது ஒரு திருடன் அந்த திருடனை கொண்டு வந்து கையும் கனவுமாக ராஜாவுக்கு முன்னால் நிறுத்துறாங்க. கையில விலங்கு கொண்டு அவர் பார்க்கிறாரு, நெற்றியில திருநீர் இருக்கிறது. திருநீர் இருக்கிறத கண்ட உடனே கட்டை அவிழ்த்து விட சொல்லிட்டார். கட்டை அவிழ்த்து விட்டு நமஸ்காரம் பண்ணி, நெற்றியில திருநீர் இருக்கிற காரணத்தினாலே உன்னை வணங்குகிறேன், நீரே தெய்வம் என்று அவர் அனுப்பிச்சு. வெள்ளை நீரு மெய்யில் கண்டு கள்ளன் கையில் கட்ட விட்டுத்தும். இன்னொருத்த எள்ளு சாப்பிட்டான். கோயில்ல அபிஷேகத்துக்காக வைத்திருக்கிற எள்ளை அவன் எடுத்து வாயில போட்டான். உடனே அவனை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அடாடா, கேட்ட உடனே ஏண்டா எள்ளு தின்னு கேட்டார் ராஜா. அடுத்த ஜென்மத்துல எள்ளு தின்னா கடனா போகும்னு சொல்லுவாங்க. அடுத்த ஜென்மத்துல இந்த சிவாலயத்திலே வந்து பிறந்து நான் பணி செய்யணும். அப்ப இந்த சிவாலயத்துல இருக்கிற எள்ளை சாப்பிட்டா அடுத்த ஜென்மத்துக்கு இங்க பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சிவனுக்கு நான் கடன்காரனானா இங்க வந்து தொண்டு செய்யும் அப்படின்னு சொன்னானா. அடாடாடா, இவ்வளவு பக்குவம் இருக்குது, அந்த எள்ளை எனக்கு ஒண்ணு கொடுறா அப்படின்னு அவ வாயில இருக்கிறதே வரகுண பாண்டியன். அப்படியே அந்த திருநேற்றை கண்டு கள்ளன் கையில் கட்ட விட்டுத்தும், வெள்ளை நீர் மெய்யில் கண்டு கள்ளன் கையில் கட்ட விட்டுத்தும் என்று 11ஆம் திருமுறை. அதற்கு மேலே சேரமான் பெருமாள் நாயனார் அவர் அரசராகிறார். பட்டத்து யானையில பவனி வருகிறார். அப்படி பவனி வருகின்ற மன்னன் சேனைகள் நிறைய சூழ ஒரு பெரிய அந்த அரசனுக்கு உண்டான கோலத்தோடு வருகிறார். அப்படி வருகிற போது எதிரே ஒருவன் சாதாரணமான ஒரு சலவை தொழிலாளி. அவன் திருநீறு பூசவில்லை. துணி துவைக்கிறதுக்காக அந்த உபர் மண்ணு கொண்டு வர்றான். துணி துவைக்கிறதுக்காக. அப்ப துணி செலவு பண்றதுக்கு உபர் மண்ணும் சாணமும் தேவை. உபர் மண்ணும் சாணத்தையும் கலந்து அதுல துணியை புழுங்க வைத்து துவைக்கிற ஒரு முறை. அப்படி அந்த உபர் மண்ணை தலையில கொண்டு வந்திருக்கிறான். கொண்டு வர்ற போது மழை பொழிந்திருக்கிறது. அந்த மழையினால இந்த மண்ணு கரைஞ்சு உடம்பெல்லாம் அந்த மண்ணு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல மழை விட்டு போய் காற்று வீசி இருக்கிறது. அது உடம்பெல்லாம் பூத்து வெள்ளை விளையேன்னு இருந்தது. மண்ணு பூத்து, உபர் மண் பூத்து வெள்ளை விளையேன்னு. அதை பார்த்த உடனே யானை மேல வந்த ராஜா என்ன பண்ணிட்டான், கீழே இறங்கிட்டார். கீழே இறங்கி அந்த வண்ணாங்கால விழுந்து கும்பிட்டார். அவன் பதறி போனான். ஐயோ, அடியேன் அடி வண்ணான், நான் அடி சேரன் அப்படின்னாரு. எவ்வளவு பெரிய பதவி, அவர் எவ்வளவு பணிவா இருந்திருக்கிறார் பாரு. அடியேன் அடி சேரன், என்ன கும்பிடுறீங்களே? ஒண்ணும் இல்ல, அந்த திருநீற்றினுடைய வேடத்தை நினைவுபடுத்தினாய் அல்லவா? திருநீற்றினுடைய அந்த வேடத்தை நினைவுபடுத்தினதுனால கும்பிட்டேன், அதனால வருத்தப்படாம என்று அங்கு சொச்சதா பெரிய புராணம் சொல்கிறது. சேரர் பெருமான் தொடக்கண்டு சிந்தை கலங்கி முன் வணங்கி
ஆரென்று அடியேனை கொண்டது அடியேன் அடி வண்ணான் என்ன சேரர்பிரான அடிச்சேரன் அப்படி நம்முடைய நாயன்மார்கள் சேரர்பிரான அடிச்சேரன் அடியேன் என்று திருநீற்றின் வார வேடம் நினைப்பித்தீர் வருந்தாதேதும் என முடிவார். திருநீற்றை நினைவுபடுத்தினதனாலே நான் வணங்கினேன் என்று சேரர் பெருமான் எடுத்திருக்கிறார். திருநீறு நிறைய பூசி சிவாய நம என்று திருநீறு பூசி நான் வணங்குகிறேன், அதனால எனக்கு சிவகதியை கொடு என்று கேட்கிறார் திருநாவுக்கரசர். சிவகதி வேணும்னு கேட்டார் திருப்பாதிரி பொடியூர்ல போய். அப்படி கேட்ட உடனே அவர் சுவாமி கேட்டார், சிவகதினா ரொம்ப உயர்ந்த ஒரு பதவிப்பா, அது சாதாரணமா எல்லாருக்கும் கொடுக்கறது இல்லை, நீ என்ன கைங்கரியம் பண்ணிருக்க, என்ன தொண்டு செஞ்சிருக்கிற அப்படின்னு சுவாமி கேட்டார். அதுக்கு நாவுக்கரசர் சொல்றார், அப்படிலாம் ஒன்றும் பெரிய தொண்டு செய்யல சுவாமி, சிவாய நமன்னு சொல்லி திருநூறு பூசி இருக்கிறேன், சிவகதி சிவாய நமன்னு சொல்லி திரு கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்துடையே உருவாய் தெரிந்து உன்றன் நாமம் பயின்றேன் உனது அருளா திருவாய் பொழிய சிவாய நம என்று நீரடிந்தேன் தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூர் அரணே தருவாய் சிவகதி நீ. அப்பேற்பட்ட உயர்ந்த கதிய இந்த திருநீறு பூசுவதன் மூலமாகவே பெற்று விடலாம். நம்முடைய குருநாதர் சொல்கிறார், திருஞான சம்பந்தர் திருநூற்றுப்பதிகம் பாடுவதற்காகவே அவதாரம் பண்ணினார். அவருடைய தேவாரத்துல மிக முக்கியமான திருநூற்றுப்பதிகம். திருநூற்றுப்பதிகம் பாடுவதற்காகவே அவதாரம் பண்ணி திருநீரே உயர்ந்தது என்று மதுரையிலே நிரூபணம் பண்ணினார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாயத்திலே திருநூற்று பட்டகம் தாங்கி இருப்பாராம். திருநூற்று பட்டகம் சுவாமிக்கு பக்கத்தில். சுவாமி வர்றவங்களுக்குலாம் திருநூறு. திலகவதியார் திருநாவுக்கரசருக்கு முதல்ல திருநூறு கொடுக்குறாங்க. சமண சமயத்துல இருந்தாரா, ரொம்ப நாள் அங்க இருந்தார். அப்புறம் சூளை நோய் மூலமாக அப்புறம் இங்க வர்றார், அக்காவை வந்து கூப்பிடுறார். அப்படி கும்பிட்ட உடனே திலகவதியார் கையில இருக்கிற திருநீர் எடுத்து அப்படி கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்த உடனே திருநாவுக்கரசர் அப்படி ரெண்டு கையிலையும் வணங்கி பணிந்து ஏற்று அப்படி நெற்றி நிறைய அணிந்து கொண்டாராம். அப்படி விபூதி பெற்ற உடனே என்ன நினைச்சாரா அவரு, அப்பா இப்பதான் நமக்கு பெருவாழ்வு வந்திருக்கிறது என்று எண்ணினாராம். அதற்கு முன்னே வாழ்ந்தது வாழ்க்கை அல்ல, திருநீறு பூசி வாழ்கின்ற வாழ்க்கை தான் பெருவாழ்வு. திருநீறு பூசப்பெறாத வாழ்க்கை வாழ்க்கை அல்ல. சேக்கிடார் அழகா சொல்றாரு இடத்த, திருவாளன் திருநீரு திலகவதியார் அளிப்ப, திருவாளன் திருநீரு திலகவதியார் அளிப்ப, பெருவாழ்வு வந்ததென. இப்ப பெருவாழ்வு வந்திருக்குன்னா இதுக்கு முன்னாடி வாழ்ந்தது சிறு வாழ்வு. பெருவாழ்வு வந்ததென பெருந்தகையார் பணிந்தேற்றங்கு உருவார அணிந்து தமக்கு உற்றவிடத்து உயும் நெறி தருவாராய் தம் முன்பு வந்தார்கள் தாம் வந்தார். அப்படி நாவுக்கரசர் வரலாற்றுல ஒரு நிகழ்ச்சி வருது. திருநீறு பெற்று பூசிக்கொண்டால் அப்பவே ஒரு டெம்பரரியான ஒரு வீழ்ச்சி. பெரிய சன்னியாசிகள் மடாதிபதிகள் அவங்களுக்கு சமையல் பண்ற போது சமையல் பண்றவங்களும் விபூதி பூசி இருக்கணும், தீட்சை பெற்றிருக்கணும்.
அப்படி இல்லையானா தீட்சை எல்லாரும் பெற்றிருக்க முடியாதல்லவா. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா சிவாய நமன்னு திருநீர் கொடுப்பாங்க. அவங்க திருநீர் பூசிட்டு சமைச்சாங்கன்னா அன்னைக்கு முழுவதும் தீட்சை பெற்ற பலன் உண்டாகும். அப்ப தினந்தோறும் நம்ம சிவாய நமன்னு திருநீர் பூசினா அன்னைக்கு தீட்சை. சிங்கமுகாசுரன் அவனுக்கு 1000 தலையம், 1000 தலை சிம்மத்தலை எப்படி இருக்குவார். அவன் யுத்தத்துக்கு புறப்படுகிறான். யுத்தத்துக்கு புறப்படுற போது திருநீர் பூசிக்கொண்டு புறப்பட்டான் அசுரன். சூரபன்மன், சிங்கமுகாசுரன், தாரகாசுரன். அந்த சிங்கமுகாசுரன் 1000 தலை உடையவன். போருக்கு புறப்படும் போது 1000 தலையிலே விபூதி பூசினான். எப்படி இருக்கும் பாரு. அந்த இடத்த கச்சியப்பர் சொல்றார், புனிதனை பூசினான் புனிதம் ஆயினான். திருநீர் பூசினான் அவன் புனிதமாக ஆகிவிட்டான். விபூதி பூசிட்டா நாம புனிதம் அடையும். புனிதம் விபூதிக்கு புனிதம் என்று புனிதம். அப்படி அந்த விபூதியானது சிவபெருமானுடைய அருட்பிரசாதம். பிரசாதம்னா விபூதி தான். அப்புறம் சுண்டல், பொங்கல் அதெல்லாம் அடுத்தது. பிரசாதம் அப்படிங்கிறது விபூதி தான். இந்த விபூதியோடு அதில் கொடுப்பதனால அதுவும் பிரசாதம், சிவபிரசாதம். அதனால முதன்மையான பிரசாதம் விபூதி தான். இப்ப காசிக்கு போனா என்ன கொடுக்குறாங்க? விபூதி தான் கொடுக்குறாங்க. ராமேஸ்வரம் போனா என்ன கொடுக்குறாங்க? ஆலயத்துல விபூதி தான் கொடுக்குறாங்க. எந்த தளத்துக்கு உலகத்துல எந்த சிவாலயத்துக்கு போனாலும் விபூதி பிரசாதம் என்னது? விபூதி தான் கொடுக்குறாங்க. அதுக்கு மேல ஏவல், பில்லி, சூனியம், காத்து, கருப்பு இதெல்லாம் மந்திரிக்கிறதுக்கு விபூதியைத்தான் மந்திரிச்சு கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரியும் அந்த காலத்துல. இப்பவும் அதான் மந்திரிச்சு கொடுப்பாங்க. விபூதி மந்திரிச்சு கொடுக்கணும். விபூதியை மந்திரிச்சு கொடுத்தா வியாதி நீங்க. செடி கொடிகள்ல விபூதி சாம்பல் தெளிப்பாங்க. அதுல இருக்கிற பூச்சி எல்லாம் விபூதி அவ்வளவு தூய்மைப்படுத்துகிறது. விபூதி உடம்பை தூய்மைப்படுத்துகிறது, நோயை நீக்குகிறது, சின்ன சின்ன கிருமிகளை எல்லாம் இல்லாமல் போட்டுகிறது. அதனால விபூதி தீட்சை பெற்றவர்கள் குடைத்து பூசணும். குடைத்து இதுக்கு அளவு இருக்கு. விபூதி பூசுறதுக்கு அளவு இருக்கு. தீட்சை பெற்று கொண்டவர்கள் நெற்றியில 6 அங்குலம் இருக்கும். கரெக்டா 6 அங்குலம் குடைத்து பூசுகிற போது 3 கோடாக 3 கோடு பதி, பசு, பாசம் 3ஐயும் உணர்த்துவது. பதி, பசு, பாசம் ஆகிய 3ஐயும் உணர்த்துவது விபூதி. பிரம்மா, விஷ்ணு, உருத்திரன். பிரம்மா, விஷ்ணு, உருத்திரன் மூவரையும் உணர்த்துவது 3 கோடு. ஆணவம், கர்மம், மாயை ஆகிய 3 மனங்களை நீக்குவதற்காக 3 கோடு. சிவபெருமானுடைய அம்பாள் சக்தி இருக்கிறாங்க பாரு. சக்தி தான் விபூதியாக இருக்கிறது. இப்ப ஏன் விபூதிக்கு இவ்வளவு பெருமைனா சிவபெருமானுடைய அருட்சக்தியே விபூதியாக இருக்கிறது. அம்பாள் தான் விபூதி. அதனாலதான் ஞானசம்பந்தர் பராவணமாவது நீருன்னு சொன்னார். பராண சக்தி, பராசக்தி. அம்பாள் மயமாக இருப்பது விபூதி. அது இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. 3 சக்திகளும் 3 கோடுகளாக. அதுக்கு அளவு இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு அளவு. தோல்ல 6 அங்குலம், மற்ற இடங்கள்ல ஒவ்வொரு அங்குலம் தரிக்கும். சில பேர் விபூதியை நிறைய அப்படி இஷ்டம் போல இங்கெல்லாம் உடைச்சு பூசுவாங்க. அப்படி பூசுவாங்க. ஒரு அங்குலம் தான் இருக்கு. மணிக்கட்டு இந்த இடத்துல ஒரு அங்குலம் இருந்தா போகும். அதான் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மூர்த்திகள், ஒரு மந்திர மூர்த்திகள். அந்த இடத்துல ஆலயத்துல மூர்த்தியை பிரதிஷ்டை செய்வது போல இந்த தேகத்திலே மூர்த்திகளை நாம பிரதிஷ்டை செய்கிறோம். அதாவது விபூதியை கோடாக அணிவது. சும்மா விவரம் தெரியாதவங்க பூசுறதல்ல. எல்லா ஞானமும் உணர்ந்தவங்க சிவாகமத்திலே சொல்லப்பட்டபடி விபூதி அணியும். மாணிக்க வாசகர் பூசுவது வெந்நீர் என்று அவருக்கு சிவபெருமானே விபூதி பூசிவிட்டாராம். மாணிக்க வாசகருக்கு சிவபெருமானே பூசிவிட்டாராம். 100 கோடி இமையோர்கள் தாம் இருப்ப
தண்ணீர் எனக்கு அருளி அப்படின்னு சொல்றாரு. கோடிக்கணக்கான பிரம்ம விஷ்ணுக்கள் இருக்கிறாங்க, தேவர்கள் இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் இருக்க இவரை பக்கத்துல அழைத்து திருநீர் பூசிவிட்டாராம் மாணிக்கவாசகர். 100 கோடி இமையோர்கள் தாம் நம்ப தண்ணீர் எனக்கருளி என்று திருப்பொன்னூர் சட்டம் பாடு. பூசப்பட்டேன் திருநீரே என்று பாடுகிறார். பூசினேன் அப்படின்னா தன்வினை அவர் பூசினது. பூசப்பட்டேன்னா இன்னொருத்தராக பூசப்பட்ட சிவபெருமானே பூசிப்பார். அதனால பேசப்பட்டேன் இந்நடியார் என்று பிறரெல்லாம் பூசப்பட்டேன் திருநீரே என்று அவர் திருவாசகத்தில் எடுத்துள்ளார். பூசுவதும் வெந்நீர், பூம்பதும் பொங்கரவம், பேசுவதும் திருவாயார், மறைபோரும் காணேரி, பூசுவதும் பேசுவதும் பூம்பதும் கொண்டென்னை, ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சொன்னார். அந்த புத்த சமயத்தோடு வாதிடுகின்ற போது மாணிக்கவாசகர் ஒரு பக்கம், புத்த சமயத்தவர்கள் ஒரு பக்கம், 2 பேருக்கு திரை போட்டாங்க. திரை போட்டு, ஏன்னா அந்த நெற்றியில திருநீர் இல்லை, அதனால அவர்களை பார்க்க கூடாது என்று சொல்லி திரை போட்டு பேசினார். அப்படி பேசுகிற போது அந்த யுத்தத்துல, அந்த யுத்தம் கிடையாது, வாதம். மாணிக்கவாசகர் அந்த வாதத்தில் புத்தர்களுக்கு சில உண்மைகளை எல்லாம் எடுத்துரைக்கிறார். சிவபெருமானை பற்றி எடுத்துரைக்கிறார். அப்படி எடுத்துரைத்த போது அவங்க புத்த சமயத்தவர்கள் உண்மையை உணர்ந்து மாணிக்கவாசகரை கும்பிடுறாங்க. அந்த ஏற்கனவே ஒரு பெண் ஊமையா இருந்தா அந்த பெண்ணை பேச வைக்கிறார். அதன் பிறகு அரசன் பணிகிறான், புத்த ராஜா கும்பிடுறான். அப்படி கும்பிட்டு எல்லாரும் வேண்டிக்கிறாங்க, பெருமானே, முன்ன ஜென்மத்திலே நிறைய பாவம் பண்ணியிருக்கிறான், அதனாலதான் விபூதி பூசும்படியான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல. அதனால இன்னைக்கு எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சது, நிறைய திருநெல்வேலி சாமி அப்படின்னு வாங்கி பூசிக்கிட்டாங்க. மாசிலாத மனத்தினாய் உனம் மண்ணு தீவினை செய்தலால், உனம் மண்ணு தீவினை செய்தலால் ஆசிலாத வெந்நீர் அணிந்து நல்ல அஞ்செடுத்து உரை செய்கிறேன் என்று திருவாதூரடிகள் புராணத்தில் வருகிறது. அதனால நிறைய பாவம் இருந்துச்சுன்னா விபூதி பூச முடியாது. அதனாலதான் ஞான சம்பந்தர் இப்படி சொன்னார், புண்ணியர் பூசும் வெந்நீர் சொன்னார். புண்ணியர்கள் இயல்பாக நெற்றில என்ன புண்ணியமோ தெரியல, அடியன் பிறந்த உடனே எனக்கு திருநீர் பூசி விட்டாரு எங்க அப்பா. பிறந்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ள எங்க தகப்பனாற்ற கொண்டு காமிச்சாங்கன்னா உடனே திருநீர் சிவாயன்னு பூசி. அதனால அந்த பேரு எல்லாத்துக்கும் அப்படி வாங்கிட்டாங்க. நடராஜ பெருமானுடைய அனுகிரகம் பிறந்த உடனே. அப்படி அந்த திருநீர் பூசுவதற்கு பல ஜென்மங்களிலே புண்ணியம் இருக்கிறது. இந்த உடம்பிலே பூசுவதற்கு உத்தூடனம் என்று அது அக்னியில ஸ்நானம் பண்ணுவதற்கு சமம். நெருப்புல குடிச்சா எவ்வளவு, நெருப்புல குடிக்க முடியாது, விபூதியில குடிக்கும். அப்படி பூசிட்டா ஒவ்வொரு ரோமங்களும் ஒவ்வொரு சிவலிங்கமாக ஆகிறது. சிவ ரகசியத்திலே சொல்ல இந்த மேனியில திருநீரை நிறைய பூசிட்டோம்னா ஒன்னொன்னு சிவலிங்கமாகும். அப்படிப்பட்ட பெருமை உடையது விபூதி. பஸ்மம் திக்பஸ்ம ரகிதம் பாலம். பஸ்ம ரகிதம் பாலம் என்றால் விபூதி இல்லாத நெற்றியை சுட்டுவிடு என்று அரசனுக்கு உத்தரவிடுகிறது பஸ்ம சாபால உபனிஷத்து. இந்த நாட்டிலே
நம்முடைய இந்துக்களாக பிறந்து விபூதி பூசை இல்லைன்னா அது பெரும் குறை. அது அப்படி கொஞ்சம் கடிசா சொல்லிருக்கு இந்த உபனிஷத்து. அதனால திருநீறு பூசுகிற நெற்றியிலே சிவபெருமான ஆனந்த காண்டமும் புரிகிறார். நெற்றி ஆனந்த காண்டம். விபூதி பூசுகிற போது கீழே சிந்தாமல், கீழே சிந்தப்படாது. அப்படி மிருகி முத்திரையினாலே கொடுப்பது, மிருகி முத்திரை எடுக்கிறதும் கொடுக்கறது இந்த முத்திரைனால் அது அளவு சரியா இருக்கு. மிருகி முத்திரை இருக்கு, இதுல எடுத்து அப்படி அளவா சிவாயமாக கொடுப்பது. அதை 2 கைகளினாலும் அப்படி பெற்றுக்கணும். ஏன்னா இப்ப ஆலயத்துல அர்ச்சகர் திருநீறு கொடுக்குறாருன்னா அவர் கொடுக்கல, சிவபெருமான் அவர் மூலமா கொடுக்கிறார். அதனால சிவாலயத்தில விபூதியை நாம எடுத்துக் கொள்ளக்கூடாது. அர்ச்சகர் கொடுக்க நாம பெற்று. அர்ச்சகர் என்பது சிவபெருமானுடைய அணுக்க தொண்டர். அவர் சிவபெருமான் இவர் மூலமா நமக்கு கொடுக்கிறார். அதனால அப்படி பணிந்து ஏற்றி 2 கைகளாக பெற்று அப்படி நிறைய விபூதிய அந்த தூண்ல எல்லாம் கொட்டக்கூடாது. அது அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு வரும்போதே ஒரு பேப்பர் விற்றுக்கணும், விபூதியை வச்சிருந்ததுன்னா அதுல போட்டுக்கணும். அது மாதிரி கொஞ்சம் நடைமுறையில கொஞ்சம் பழக்கத்தை போடுவோம். அப்படிப்பட்ட உயர்ந்த பொருள் செல்வமாக இருப்பது, முக்திக்கு சாதனமாக இருப்பது, முக்திக்கு சாதனமாக இருப்பது விபூதி. பச்சாட்சரத்தினுடைய வடிவம். அப்படிப்பட்ட சாம்பலை யார் அணிகின்றார்களோ அவர்கள் சிவமாக விளங்குகிறார்கள். சாம்பரை பூசியவர்கள் சாம்பல். சாம்பல் திருநாள்னு கிறிஸ்தவர்கள் கொண்டாடும். அதனால விபூதி எல்லாருக்கும் சொந்தமானது, எல்லாருக்கும் உரிமையானது. நெற்றி இருக்கிறவர்கள் திருநீர் பூசணும். அதுதான் அப்பையார் சொன்னாங்க, நீரில்லா நெற்றி பாடணும். நீரில்லா நெற்றி வரவண பாண்டியன் அந்த ராஜா அப்படி வர்ற போது, யுத்தகலத்துல வர்ற போது காலில் அம்பு குத்திருச்சு. காலத்துல அம்பு நிறைய கிடக்குது. குதிரையில வர்ற போது ஒரு அம்பு அப்படி நின்னது காலில் குத்திருச்சு. இந்த காலுக்கு இப்படிதான் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன காரணம் என்றால், இந்த காலுக்கு விபூதி பூசுகிற வாய்ப்பு இல்லைல, அதனால இதுக்கு தண்டனை அப்படிதான் வேணும். அதனால நமக்கு சிவபெருமான் திருநீறு பூசுவதற்கென்றே இந்த நெற்றியை எப்படி படைச்சிருக்கிறார், எப்படி படைச்சிருக்கிறார். அதனால நமக்கு அருமருந்தாக இருப்பது விபூதி. அந்த விபூதிக்காக மெய்ப்பொரு நாயனார் தம்முடைய உயிரை தியாகம் பண்ணினார். பகைவனுக்கு தெரிந்தும் அந்த திருநீற்றின் மீது இருக்கிற பக்தியினாலே தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணினார். அதே போல இந்த நாயனாரும் அளவு கிடந்த பக்தி வைத்திருக்கிறார். அவருடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். எயினூர் அப்படின்னு ஒரு ஊர் கும்பகோணத்து பக்கத்துல இருக்கு. இவர் பிறந்த ஊர் இருக்கு ஏனநல்லூர் அப்படின்னு இப்ப வடக்கத்துல இருக்கு. அரிசிக்கடை புத்தூர் அது பக்கத்துல 1 கிலோமீட்டர்ல ஏனநல்லூர். அந்த ஊர்ல இவர் அவதாரம் பண்ணினார். குண்டரிகம் பொன்வரை மேல் ஏற்றி புவி அழிக்கும் தண்டரட வெண்கவியை தார்வடவர் சோனாட்டில் வண்டரை பூஞ்சோலை வயல் மருத தன்படை சூழ்ந்து எண்ணிசையும் ஏறிய சீர் எயில் மூதூர் எயினூர். நல்ல மதில் அமைப்பு உடைய. அப்ப ஒவ்வொரு ஊருக்கும் மதில் இருக்கு. ஒரு ராஜா ஆண்ட பகுதியில மதில், பெரிய மதில் இருக்கும், பகைவர்கள் வராம. அப்படிப்பட்ட எயில் மூதூர் எயினூர். அங்கே வயல் வளம், நீர் வளம், நிலவளம் அதிகம். மருதம்னா வயலும் வயல் சார்ந்த பகுதி இருக்கு, மருத நிலம். அங்கே வண்டுகள் ரீங்காரம் பண்ணும். அப்படிப்பட்ட சோலைகள். வேள கரும்பினோடு மென்கரும்பு தன்மையில் தாழ கதிர்ச்சாலை தாங்கோங்கும் தன்மையதாய். இந்த வேள கரும்புன்னு ஒண்ணு இருக்கு, கரும்பு இருக்கு. கரும்பு சுவையா இருக்கு, செங்கரும்பு. இப்ப அதெல்லாம் ரகத்தை மாத்திட்டாங்க, பழைய ரகம் இல்லை, குறைஞ்சு போச்சு. அந்த செங்கரும்பு இருக்குது பாருங்க, நல்ல சுவையா இருக்கு. அந்த அதே மாதிரி வேள கரும்புன்னு இருக்கு ஒண்ணு.
அது பார்த்தீங்கன்னா நாணல் தட்டை மாதிரி இருக்கும் வேலைக்கரும்பு. அது கரும்பு மாதிரி இருக்கும், ஆனா அப்படி சுவை இருக்காது. அதை சொல்றாரு, மென்கரும்பு இருக்குது, வேலைக்கரும்பு இருக்கு. அந்த ஊர்ல நாயனார் மென்கரும்பு, ஆகாத பகைவன் வேலைக்கரும்பு, போலி கரும்பு மாதிரி. அது பார்த்துருக்கீங்களா? வேலைக்கரும்பு நாடல் தட்டை மாதிரி இருக்கும். அதை கரும்புன்னு சொல்லுவாங்க, வேலைக்கரும்புன்னு சொல்லுவாங்க. வேலைக்கரும்பினோடு மென்கரும்பு தன்மையில் தாழ கதிர்ச்சாலி தானோக்கும் தன்மையதால் வாழக்குடி தடைத்து மன்னிய பொற்பதியில் ஈழக்குடச் சான்றார் ஏனாதி நாதனார். அவர் பேர் ஏனாதி என்று. ஈழக்குடச் சான்றார், ஈழனா இலங்கையிலிருந்து வந்தவங்களாம், அதனால ஈழக்குட சாணார்னு சொல்ற ஒரு வகை. அவர்களுக்கு என்ன வேலை என்றால், அவர் எப்படிப்பட்டவர் என்றால், தொன்மை திருநீற்று தொண்டின் வழிபாட்டின் நன்மைக்கண் என்ற நலம் என்றும் குன்றாதார். விபூதியில மிகுந்த பக்தி உடையவர். விபூதி பூசி இருக்கிற அடியாருக்கு தொண்டு செய்யக்கூடிய, விபூதி பூசி இருக்கிற அடியவருக்கு தொண்டு செய்யும். சிறுத்தொண்ட நாயனார் சொல்றாரு, சுவாமி ஆட்சி மர இடத்துல அமர்ந்திருக்கிறார். யாரு? வடநாட்டு பைரவ சுவாமி அமர்ந்திருக்காரு. ஒரு அடியாரை தேடிக்கிட்டே இருந்திருக்காரு. வீட்டுக்கு வந்தோடனே சொன்னாங்க, இப்பதான் ஒரு சுவாமி போனாரு, ஆத்தி மர நிழல்ல இருக்கிறேன்னு போனாரு அப்படின்னு சொன்னாங்க. விடுன்னு அங்க ஓடினாரு. அங்க ஓடினா நம்ம சுவாமி அமர்ந்திருக்கிறாரு. யாரு? நம்ம நந்தியேஸ்வரர் அமர்ந்திருக்கிறார். அவர் அப்படி பணிந்து கும்பிட்டு நின்றார். கும்பிட்டு நின்ற உடனே இவர் என்ன கேட்டார் தெரியுமா? இதுதான் பெரிய சிறுத்தொண்டரா அப்படின்னா. அப்படி கேட்ட உடனே அவர் பதில் எப்படி தெரியுமா? நான் திருநீறு பூசி இருக்கிற அடியாருக்கு பக்கத்துல போறது கூட எனக்கு தகுதி இல்லை சுவாமி. எப்படி சொல்றாரு? திருநீறு பூசி இருக்கிற அடியாருக்கு பக்கத்துல போறது கூட எனக்கு தகுதி இல்லை சுவாமி. இருந்தாலும் அடியார்கள் என் மேல இருக்கிற கருணையினால அப்படி சொல்லுவாங்க. ஊதி சாதனத்தவரும் போற்ற போதேன் ஆயினும் நாதன் அடியார் கருணையினால் அருளி செய்வது நான் என்று. இந்த ஒரு பாட்டுக்கு சேர்க்கிறார்கள் எவ்வளவோ பொருள் கொடுக்கணும். பேர்பட்ட பாடல்